வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் முன்பாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய கண்டனத்தையும் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலும் அமைதியான முறையில் எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறும் இல்லாமல் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு நமது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும், இறைவா எங்களுடைய சொத்துக்களை நீ காப்பாற்ற என பிரார்த்திக்கும் வகையில் பள்ளிவாசலுக்கு உள்ளே இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வெளியிலே அந்த முகப்பில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். நம்மளுடைய இந்த கண்டனத்தை இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். இந்த கண்டன முழக்கம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவிலே வசிக்கக்கூடிய 25 கோடி மக்களுடைய கண்டன குரலாக ஒலிக்கும். நம்முடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய மனவேதனையை மத்திய அரசுடைய, ஒன்றிய அரசுடைய, பாஜக அரசுடைய காதுகளுக்கு எட்ட செய்யணும். அது நியாயமான முறையில், ஜனநாயக முறையில் எட்ட செய்யணுங்கிறது தான் நம்ம நோக்கம். வக்ஃபு சொத்துங்கிறது முஸ்லீம் மக்களுக்காக தானம் செஞ்ச சொத்து. இது அல்லாஹ்வின் பெயரால் செஞ்ச சொத்து. இதை எந்த ஒரு தனிமனை கொடுத்த ஆளே கூட அதை அனுபவிக்க முடியாது, திருப்பி வாங்க முடியாதுங்கிற இருக்கக்கூடிய அந்த சொத்தை எப்படியாவது முஸ்லீம்கள் வந்து பறிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்து, மற்ற ஏற்கனவே இந்த சட்ட திருத்தத்தில் நிறைய திருத்தம் வந்துச்சு, அப்போலாம் எதிர்ப்பு குரல் வரல. இப்போ ஏன் வருதுன்னா, நீங்க சொல்லி இருக்கிற எல்லா அம்சமும் முஸ்லீம்களை வஞ்சிக்கிற செயல். அதே மாதிரி 370 CAA, NRC, NPR இப்படி ஒன்னா கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பாதிக்கக்கூடிய எல்லா சட்டத்தையும் நீங்க கொண்டு வர்றீங்க. இதுல சட்ட திருத்தம் நீங்க சொன்ன பல அம்சங்கள்ல ஒன்னு ரெண்டு சொன்னாலே உங்களுக்கு புரியும். இந்த முஸ்லீம்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துல முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்க உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்றது உங்க திட்டம் எங்களுக்கு புரிய வருது. இந்த சொத்தை கபலீகரம் பண்ண பாக்குறீங்க. ரெண்டாவதா, நீங்க முஸ்லீம்களுக்கு மேல அக்கறை உள்ளது மாதிரி நினைச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் எல்லா விஷயத்தையும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க. சந்தேகம் இருக்கிறது. ஒரு சொத்து பிரச்சனையில ஏதாவது பிரச்சனை வந்தா கலெக்டர் போயிடணும், கலெக்டர் சொல்றதான் தீர்ப்புன்னு சொல்றீங்க. நாங்க ஏற்கனவே உங்க தீர்ப்பை பார்த்தோம். பாபரி மஸ்ஜிதை என்ன பண்ணீங்க? இது நூற்றுக்கணக்கான வருஷம் இஸ்லாமியர் பள்ளிவாசலா இருந்த பாபரி மஸ்ஜிதை நீங்க உடைச்சிங்க, புடிங்கிட்டீங்க. அது வழக்குக்கு போச்சு. அந்த வழக்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? இது பள்ளிவாசல் சொத்து தான், பாபரி மஸ்ஜிதோட சொத்து தான். இருந்தாலும் ராமர் பிறந்தாருன்னு இங்க ஆதாரம் இல்லைன்றாலும் பெரும்பாலான மக்கள் கேட்கிறாங்க, அவங்க ஆசைக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாமிய மக்களும் அண்ணன் தம்பியா இருக்கிற இந்த மக்களோட நமக்கு சண்டை வம்பு வேணாம், நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆனா இனிமே இந்த நிலையில தொடரக்கூடாது. 1947 சுதந்திரத்தில் ஏற்பட்ட சட்டம் என்னன்னா, அன்றைய தினம் இருந்தக்கூடிய இஸ்லாமிய சொத்துக்கள், இந்து சொத்துக்கள், கிறிஸ்தவ சொத்துக்கள் அந்தந்த மதத்துக்கு தான் இருக்கணும்னு சொன்ன சட்டப்படி நடக்கணும்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க மதுரா பள்ளிவாசல் சொல்லி இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிவாசல் சொத்துக்கள் ஆட்டையை போடுறதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தீர்ப்பு உங்க கையில வந்தா நீங்க ஆட்டையை போடலாம் நினைக்கிறது நிச்சயமா நடக்காதுங்கிறது நாங்க மட்டும் சொல்லல. தொப்புக்குடி உருவான இந்து மக்கள் எல்லாம் இப்ப ஆதரவா பேசுறாங்க, கிறிஸ்தவ மக்கள் ஆதரவா பேசுறாங்க, தலித் மக்கள் ஆதரவா பேசுறாங்க, நியாயத்தின் பக்கம் பேசுறாங்க. நியாயம் தான் ஜெயிக்குங்கிற அந்த குரலை தான் இப்ப நம்ம ஒழிக்க போறோம். எங்கள் வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே, 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 வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே. மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வெல்லும், 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 நீதி வெல்லும், நீதி வெல்லும்.